தந்தை, மைந்தன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். அன்பான திருச்சபையாரே, இறுதி நாளாகிய மே திங்கள் 2020 5ஆம் ஞாயிறு ஓய்வு நாள் அனுசரிக்க இல்லங்களில் இறைவனை தரிசிக்க காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் குடும்ப சார்பாக காலை வேளையில் இறுதி வணக்கங்களையும் இருக்கரம் கூப்பியை ஒவ்வொருவருக்குமாக நான் சமர்ப்பிக்கிறேன். ஜெபம் செய்வோம். இயேசுவே, இனிய பாதத்தில் இதய கமலமாக இறக்கி வைக்கிறேன். இறுதி வார்த்தைகளாக மலரும் வெளிப்பாடாக இவ்வாலய பணியில் 13 மாதம் பக்கபலமாக நின்றீர். பரிபூரண வழியில் வழிநடத்திட உதவினீர். யோவான் 17:14 படி உன் வார்த்தையை மக்களுக்கு கொடுத்தேன். யோவான் 17:17 சத்தியத்திலே இவர்களை வளர்த்தேன். ஆவிக்குரியவன் அனல் கொண்டான், ஆவியில்லான் அவிழ்த்து போட்டான். அவனில் அனலாய் அனைவரும் வாழ்ந்திட அர்ப்பணம் இம்மக்கள் என்றும் உம்மில் வாழவே. ஆக ஏற்றுக்கொண்டருளுமே தேவா, இப்போ நீர் தந்த இத்திருச்சபை குடும்பங்கள் அனைவரையும் நீர் தந்த உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன். குறையிருப்பின் எம்மை பொறுத்தருள்வீர், ஆண்டு எம்மை நடத்திடுவீர். இம்மட்டும் நடத்தினமைக்கு நன்றி. ஏழையின் ஜெபம் கேளும் என் உயிருள்ள பிதாவே, ஆமே. இந்த 5ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு ஆரம்பமாக பாமாலையில் 278வது பாடல், வாரும் தெய்வ ஆவியே வாரும் என்ற பாடலை நாம் பாடுவோம். தென்னிந்திய திருச்சபை இறை வழிபாட்டு நூல் பக்கம் 94 3ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். 94ஆம் பக்கம். நாம் இறைவனை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்தறியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள்.
அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய், வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கும் மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமல் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளை கேட்கும் வழிகள் நைந்த ஆவிதான். கடவுளே நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன் என்பேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் செபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ அறிக்கை. நாம் அமர்ந்த நிலையிலேயே இருக்கின்ற இல்லத்தின் இருக்கைகளிலே ஆண்டவரை சமூகத்திலே நமது பாவங்களை நாம் மௌனமாக அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை துணையாக முதல் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு நீ இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்திற்கு தக்கபடி என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கறம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியருளும். என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். செவிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் அறவே சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதியிலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு நீர் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளிச் செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். திருமுறை பாடங்கள் வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் முறையே நாம் 29ஆம் சங்கீதம் 1 முதல் 11 வரை முறையை நாம் வாசிக்க கேட்போம். Yes. The response reading, Psalms chapter 29. Praise the Lord, you heavenly beings, praise his glory and power. Ascribe to the Lord the glory of his name. Worship the Lord in holy agony. The voice of the Lord is heard on the seas. The glorious God thunders, and his voice echoes over the ocean. The voice of the Lord is powerful. The voice of the Lord is full of majesty. The voice of the Lord breaks the cedars, even the cedars of Lebanon. He makes Lebanon to skip like a dove, and Syrian like a young ox. The voice of the Lord makes the lightning flash. The voice of the Lord shakes the wilderness. The Lord shakes the wilderness of the age. The Lord's voice shakes the oaks and strips the leaves from the trees, while everyone in his temple shouts, "Glory to God." The Lord sits enthroned over the flood. The Lord sits enthroned as king forever.
Everyone together. The Lord gives strength to His people and blesses them with peace. Amen. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். படியேற்பட்டு வேத பாடம் எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனம் 24 முதல் 36 வரை. The Old Testament reading is taken from book of prophet Ezekiel, chapter 36, verses 24 to 36. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36 அதிகாரம் 24 முதல் 36 வசனம் வரை. எசேக்கியேல் 36 அதிகாரம் 24 முதல். நான் உங்களை புறஜாதிகளிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா சுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தில் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆலோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தமும் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்திரமும் பாடும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் நிறைவாயிற்று. புதிய ஏற்பாட்டு நிருப பாடமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. The New Testament epistle reading is taken from the book of Acts, chapter 2, verses beginning from 1 to 13. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்கிற நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்பவைகளே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. நற்செய்தி வேத பாடமாக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. The Gospel of St. John, chapter 20, verses beginning from 19 to 23. கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. யோவான் 20 வசனங்கள் 19 முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 98வது பாடல் ஆவியை மழை போல ஊற்றும் என்ற பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனையில் 98வது பாடல்.
தலை வணங்கி நாம் வேண்டுதல் செய்வோம். திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரமுண்டு திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரமுண்டு என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. திருயாழில் என் இயேசுவே பல பந்தரும் நரமுண்டு யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் தூயர் கலையும் யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் தூயர் கலையும் யாழிசை கேட்டு தன்னை மறந்து யாழிசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் நேழிசையோடு இணைந்திடுவேன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரமுண்டு என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. திருயாழில் என் இயேசுவே பல பந்தரும் நரமுண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பான என் அருமை திருச்சபையாரே, உங்கள் அனைவருக்குமாக இக்காலை பொழுதிலே இருக்கரம் கூப்பியே மீண்டுமாக என்னுடைய தாழ்மையின் வந்தனங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருள் நிறைந்த இறைவா, அடிமை பேசும் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கேட்கும் இச்சபை மக்களின் மனமும் செவியும் உமது சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக. இன்று சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணைப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிந்தனையின் மைய பொருள் வாரும் தூய ஆவியே படைப்பு முழுவதும் புதியதாக்கும். கம் Holy Spirit, transform the whole creation என்பதாகும். கம் Holy Spirit என்றால் வாரும் தூய ஆவியே, டிரான்ஸ்ஃபார்ம் என்றால் புதியதாக்கும், ஓல் கிரியேஷன் என்றால் படைப்பு முழுவதும். எனவே வாரும் தூய ஆவியே படைப்பு முழுவதும் தூய்மையாக்கும். கம் Holy Spirit, transform the whole creation. Very nice topic for this occasion. இன்றைய சூழ்நிலைக்கு இது ஒரு சிறந்த தலைப்பாய் இருக்கிறது. அன்பான என் தெய்வ உள்ளங்களே, படைப்பில்லம் கடவுள் கொடுத்தான் மனுவுக்காக. அந்த மனுவை படைத்தான் அவரை வணங்க என்பது சான்றோருடைய முதுமொழியாகும். ஆதியாகமம் 4:28 ஆண்டு கொள்ளுங்கள் அனுபவியுங்கள் என்று கூறி ஆசிர்வதித்தார் ஆண்டவர். அப்படியாகவா மனிதன் வாழ்ந்தார்? எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, இருக்கிறது போதும் என்று எண்ணி வாழுங்கள் என்றார்.
ஆதியாகமம் 1:28 அளவோடு பெற்று வளமோடு வாழவே வலுகி பெருகி பூமியை நிரப்பி வாழுங்கள் என்றார். 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனம் நிறைவு கொண்ட தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்றார் பவுல். இப்படியாக வேதம் நமக்கு கட்டளையிட்டிருக்கு. மனிதன் சுயநலத்தால் படைப்பை சுரண்டினான், சுய ஆதிக்கம் செலுத்தி சுரண்டல்காரனாக மாறிவிட்டான். விண்ணும் மண்ணும் அதில் உள்ள யாவும் மாசுபடிந்து விட்டது. வரம் கொடுத்த தெய்வத்தின் தலையிலே கை வைத்து விட்டான். பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று எழுந்து விட்டார். தேவன் பாடம் கற்பிக்க, மனுஷனிடத்தில் எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, அது தீரும் வரை ஓய மாட்டேன் என்று கோபத்தோடு எழும்பிவிட்டார். அவர் கோபம் தனியே என்ன செய்ய வேண்டும் என்று ஏசாயாவிடம் கேட்டால் அவர் சொல்லுகிறார், 26:20 வாசித்து பாருங்கள் என்றார். இதில் என்ன விந்தை? ஆதியாகமம் 7:16 உலக வெள்ள பெருக்கின் போது நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாக்க பேழைக்குள் உள்ளே வைத்து கதவை கர்த்தர் அடைத்தார் என்று. ஆனால் 7:14 லாக்டவுனிலே அன்று அவர் நோவாவை உள்ளே வைத்து லாக்டவுனிலே ஆண்டவன் பாதுகாத்தார். ஆனால் உலகின் அதிபதிகள் கொரோனா வைரஸ் உள்ள மனிதனையும் அந்த இடத்தையும் கண்டெய்ன்மெண்ட் ஏரியா, பாதிக்கப்பட்ட இடம் என்று சொல்லி உள்ளே அடைத்து சீல் வைக்கிறார்கள். மனிதர்களை தொற்று பரவாதபடி வீட்டுக்குள்ளே லாக்டவுனில் இரு என்று சட்டம் போடுகிறார்கள். 6 அறிவு கொண்டவன் ஆட்டம், ஆர்ப்பாட்டம், ஆதிக்கம் எல்லாம் அடைக்கப்பட்ட போது, லாக்டவுனால் முடக்கப்பட்ட போது, இதுவரை பயந்து நடுங்கி வெளியே வர முடியாத, சுவாச காற்றை சுதந்திரமாக சுவாசிக்க முடியாமல் தவித்து போன பறவைகள், விலங்கினங்கள், நீரில் வாழும் பிராணிகள், வானில் வட்டமிடுபவை, தரையிலே ஊறும் பிராணிகள், இன்னும் பல மகிழ்ந்து உலா வருகின்றன. சுருக்கமாக நான் சொல்ல போனால், வானமண்டலம், கடல், நீர், நிலம், குளம், குட்டை யாவும் மாசு இல்லாமல் இருக்கிறது. வாகன சத்தங்களையும் இரைச்சல் சத்தங்களையும் கேட்டுக்கொண்டிருந்த நம் காதுகள் இப்பொழுது காக்கா குருவிகளின் சத்தம் கேட்க தொனிக்கிறது. மாசு படர்ந்த படைப்புகள் எல்லாம் மாசு இல்லாமல் மாறிவிட்டன. ஆனால் மனிதன் மட்டும் இன்னும் மாறலையே, மனம் திரும்பலையே, மாற்றம் காணவில்லையே. வழி உண்டானால் இடம் உண்டு. Where there is a will, there is a way. மனசே மார்கா என்பர். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is freedom. எனவே அருமையானவர்களே, இன்று நாம் சிந்திக்கும்படியாக முன்னுரையாக கேட்ட நாம், பெந்தேகோஸ்தே ஞாயிறாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. பெந்தேகோஸ்து என்றால் என்ன? பென்டகன் என்றால் 50, பென்டா பிளஸ் கோஸ்ட் என்றால் பென்டகோஸ்ட், பெந்தேகோஸ்து நாள் என்பர். பெந்தகோஸ்ட் is a second great festival of the Jews year. Pentecost is the name Greek-speaking Jews used for 2 things. They are Feast of Weeks, Feast of Harvest, or the Day of Fruits. The Feast of Weeks, Leviticus 23:15-21, and the Feast of Harvest, Exodus 23:16, or the Day of Fruits, Numbers 28:26-31, Leviticus 23:17. Pentecost manifested the presence of God for unity and for the mission of the church. தூய ஆவியார் யார்? அவர் திரியேகத்தில் ஒருவர். இந்த தூய ஆவியானவர் பழையேற்பாட்டு காலத்தில் இருந்தாரா? இருந்தார். ஆதியாகமம் 1:2 தேவ ஆவியானவர் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1:26 கடவுள் மனிதனை தமது சாயலாக நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக என்ற வார்த்தையிலே திரியேக ஆவியின் சாயல் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில், அதாவது இயேசுவின் காலத்தில் தூய ஆவியானவர் இருந்தாரா? இருந்தார். மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது தேவ ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இயேசு மேல் வந்து அமர்ந்தார். மத்தேயு 4:1-10 வரை பார்க்கிற போது இயேசுவை சோதிக்கும்படியாக தூய ஆவியானவர் வனாந்தரத்துக்கு அவரை அழைத்து சொல்லுகிறார். இயேசுவின் 33 ஆண்டுகால இந்த உலக வாழ்க்கைக்கு பின் தூய ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு அவரது சீடர்கள் சோர்ந்து போய் காணப்பட்டார்கள்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 சொல்லுகிறது, உயிர்த்த இயேசு 40 நாட்கள் அப்போஸ்தலருக்கு தரிசனமாக்கி தேவனுடைய அரசாட்சிக்குரியவர்களை பேசி அவர்களோடு விசுவாசத்தில் நிலைநிறுத்தி அவர்களை தேற்றினார் என்று. அப்போஸ்தலர் 2:6 முதல் 7 பார்க்கிற போது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள் என்றார் இயேசு. ஆட்சி உங்கள் உள்ளங்களில் ஆட்சி செய்யும்படியாக கடவுளுடைய ஆட்சியாளராகிய தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள எருசலேமிலே ஒரு மனதோடு காத்திருங்கள் என்று கூறினார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தூய ஆவியானவர் பெந்தேகொஸ்து நாளிலே, அதாவது உயிர்த்தெழுந்து 50வது நாளில் எருசலேமில் கூடியிருந்த சீடர்களுக்கு அவர் பொழிந்தருளப்பட்டார். அப்பொழுது பயந்திருந்த சீடர்கள் தைரியம் அடைந்தார்கள், சோர்ந்திருந்தவர்கள் உற்சாகம் அடைந்தார்கள், ஊழியம் செய்தார்கள். பேதுருவின் பேருரையால் 3000 பேர் அங்கு சபையிலே சேர்ந்தார்கள். அநேகர் நினைக்கிறார்கள், வரங்கள் இருந்தால்தான் தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பது அல்ல. இதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்ய நமக்குள் தூய ஆவியானவர் வாழ்கிறார் என்பது உண்மை. உதாரணம், குறிப்பாக ஒரு சிலர் தப்பு செஞ்சிட்ட என் மனசாட்சி குத்துது என்ப, இது வேறொன்றும் இல்லை. நமக்குள் வாழும் தூய ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை நமக்கு சுட்டி உணர்த்துகிறது. அப்படி என்றால் வாசிக்க கேட்ட இன்றைய 4 வேத பாடங்கள் நமக்கு தருகின்ற நற்செய்தி என்ன, நம்முடைய கருத்து என்ன, சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இங்கு ஆவியானவர் படைப்பு முழுவதுமாக மறுரூபமாக்கும் என்று நாம் இன்றைய சிந்தனையின் பொருள். இங்கு சங்கீதம் 29 1 முதல் 11 வசனங்களிலே பார்க்கிற போது இந்த பகுதி புயல் நடுவே ஆண்டவரின் குரலை பற்றி பேசுகிறது. கடல் மேல் ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கிறது, அவர் நீர்த்திரள் மேல் வீற்றிருக்கிறார் என்று இவ்வேளையிலே சங்கீதம் 29:3 சங்கீதம் 29:4 ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது, அது மாட்சிமை மிக்கது என்றும், 5ஆம் வசனத்தில் அவர் குரல் கேதுரு மரங்களையும், 9ஆம் வசனத்திலே கருவாடி மரங்களையும் முறிக்கிறது, 7ஆம் வசனத்தில் ஆண்டவரின் குரல் மின்னை தெளிக்க செய்கிறது என்றும், 8ஆம் வசனத்தில் பாலைவனத்தை அதிரச் செய்கிறது என்றும், 9ஆம் வசனத்தை காடுகளை அது வெறுமையாக்குகிறது, அவரது கோவில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மகிமை உண்டாக என்று அர்ப்பணிக்கிறார்கள், தூயவர் என்றும் போற்றப்படுவாராக என்று வசனம் 2 சொல்லுகிறது. அப்படியானால் என் அருமையானவர்களே, ஆண்டவர் ஆவியானவர் நீர்த்திரள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறவர் தன் ஆற்றலோடு எழும்பி நம் மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதைதான் எசேக்கியேல் நிருபத்தில் வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடமானது 36ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல் 36 வரை உள்ள பகுதியிலே பார்க்கிற போது அங்கு இஸ்ரவேலின் புது வாழ்வுக்குரிய ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது. தூய ஆவியானவர் குறித்து நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடத்தில் தூய ஆவியானவரை குறித்து எசேக்கியேல் இறைவாக்கினர் கூறும்போது இப்படியாக கூறுகிறார். எசேக்கியேல் 36:32 பாருங்கள், தூய ஆவியானவர் அருட்பொழிவு, அதாவது அபிஷேகம் என்பது ஒருவர் பெறுவது ஒரு தனி மனிதனுடைய தகுதியின்படியாக கொடுக்கப்படுகிறது அல்ல, மாறாக தேவனுடைய சுத்த கிருபையினாலே தேவனுடைய அபிஷேகம் ஒருவனுக்கு அருளப்படுகிறது என்கிறார். எசேக்கியேல் 36:27 இந்த தூய ஆவியானவர் யாரெல்லாம் தங்கள் உள்ளத்திலே அழைத்து அவருக்கு இடம் தந்து தங்கள் ஆட்சி செய்ய அனுமதிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் கல்லான பொல்லாத இருதயத்தை எடுத்து அன்பான மென்மையான உள்ளம் கொண்ட இருதயமாக மாற்றுகிறார் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 36:29 முதல் 33 நாம் பார்க்கிற போது பாவங்களிலிருந்து அவர்கள் மாறும்போது உங்களை நான் பழைய சாப வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். 36:35 எசேக்கியேலிலே பார்க்கிற போது நிர்மூலமான உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டுவேன் என்று கடவுள் வாக்கு கொடுக்கிறார். 36:36 எசேக்கியேலிலே பார்க்கிற போது பாழான நிலம் பயிரிடப்படும், நிர்மூலமான தேசம் வீடு திரும்ப குடியேற்றப்படும் என்று இதை நான் உரைத்தேன், நானே இதை செய்து முடிப்பேன் என்று தூய ஆவியானவரினுடைய திருப்பணிகளை இங்கு அவர் விவரிக்கிறார் எசேக்கியேல் வழியாக. ஆக மேலும் நான் சோர்வுற்று நாம் இருக்கும்போது திருவசனத்தின் வழியாக தேற்றுகின்ற தேற்றரவாளராகவும்
வாழ்வின் பிரச்சனைகளுக்கு வழியாத குழப்பமான சூழ்நிலைகளிலே நாம் இருக்கும்போது நமக்கு வழி இதுவே என்று சகல சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தும் தூய ஆவியானவராக அவர் இங்கு இருக்கிறார் என்பதை எசேக்கியேல் சுட்டி காட்டுகிறார். புதிய ஏற்பாட்டு நிருப பாடமாக நம்ம வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களிலே தூய ஆவியின் வருகையை பற்றி இந்த பகுதி பேசுகிறது. பெந்தேகோஸ்து நாள் என்றும் திருச்சபை பிறந்த நாள் என்றும் இதை கூறுவர். ஆதியாகமம் 2:1 பெந்தேகோஸ்து நாள் வந்த போது என்ற ஒரு வாசனத்தை நாம் வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்து என்ற சொல்லுக்கு 50வது நாள் என்பது பொருள். இது அறுவடைக்காக நன்றி செலுத்தும் யூதர்களுடைய திருவிழா. பாஸ்கா திருவிழாக்கு பின் 50வது நாள் இது கொண்டாடப்பட்டது. சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வரை நீங்கள் அந்த முழுமையாக அதை வாசித்து பார்க்கிற போது இந்த பகுதியிலே கடவுள் தான் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர், படைப்புகளில் எல்லாம் எங்கும் நிறைந்திருக்கிறவர், என்னால் அன்றி எதுவும் அசையாது என்கிறார். அதாவது அவனின்றி அணுவும் அசையாது, இயேசின்றி இங்கு பயம் இருக்காது. ஆவியானவருடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது என்றால், முதலாவதாக ஃபர்ஸ்ட்லி ஆண்டவன் சொல்லுகிறார், ஆதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2:2 அவர் சொல்லுகிறார், ஒரு பெரும் இரைச்சல் சத்தம், தி ஆடிபிள் மேனிஃபெஸ்டேஷன். இரண்டாவதாக அது திடீரென்று கொடுங்காற்று வீசுகின்ற இரைச்சல், suddenly there was a sound as of a rushing mighty wind என்பதாகவும், Acts 2:2 the wind is the sign of Holy Spirit for power in Bible. திருமறையிலே பெருங்காற்று பரிசுத்த ஆவியானவரை குறிக்கின்ற அடையாளம் பெருங்காற்று என்பதாகும் அடையாளம். இரண்டாவதாக secondly we see the manifestation என்னவென்றால் 2:3 ஆதியாகமம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கிறோம். ஆக்ட்ஸ்லே the visual manifestation appeared visibly, cloven tongues like as of fire that rested on each of the disciples. மேலும் நெருப்பு போன்ற பிளவுகள் நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது, அவர்கள் கண்டனர் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2:3. அதாவது the prophetic symbol that the Holy Spirit was coming in to empower them. தீர்க்க தரிசனத்தை அடையாளம் மகா தூய ஆவியானவர் அவர்களை ஊக்கப்படுத்துகிறார் என்பதாக இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம். Finally பார்க்கிறோம் the manifestation of the Holy Spirit என்பது, there was a actually Apostle 2:4 there was a speech manifestation. Disciples were filled with the Spirit and began to speak in other language as the Spirit gave them the utterance ability. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளிலே பேசத் தொடங்கினார்கள். One can say that it is audio visual as per convenience. According to their convenience, one can say it is audio visual, but it is a multisensorial manifestation of God. Whatever the extraordinary expectable it must have been. அவரவர் தேவைக்கேற்ப நாம் கூறலாம், பல சத்தங்களை நாம் கேட்பது போல் இதுவும் ஒரு சத்தம் என்று. ஆனால் கடவுளின் வெளிப்பாடு ஒரு அசாத்தியமானது இது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:4 நாம் பார்க்கிற போது, it was to confirm that the utterance was ability from God. அவர்களை உறுதிப்படுத்த நிலைநிறுத்த அவரிடமிருந்து வந்த வார்த்தை அது. By the gift of the Holy Spirit that taken in different tongues. They talked in different tongues. ஆவியின் வரத்தால் வெவ்வேறு மொழிகளில் அவர்கள் பேசினார்கள், வெவ்வேறு மொழிகளில் நற்செய்தியினை பரப்பினார்கள். Acts 2:12 இது அவரவருடைய முயற்சினால் அல்ல, not of their own but from the above and the authentic, மேலிருந்து வந்த அதிகாரமே அது. Acts of the Apostles 2:7-8 பார்க்கிறோம், இவர்கள் கலிலேயர்கள், இவர்கள் பேசுவதை நாம் நம் தாய் மொழிகளில் கேட்கிறோமே, இது எப்படி என ஒவ்வொருவரும் பிரமித்தனர். 2:11 தெய்வ மகத்துவங்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றார்கள் ஒருவரோடு ஒருவர். அப்போஸ்தலர் 2:13 பார்க்கிறோம், மற்றவர்கள் இவர்கள் மதுவின் மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று கேலி செய்தனர், ஆவியானவரை அறியாதவர்கள்.
யோவான் நற்செய்தி நூல் வாசிக்கப்பட்ட பகுதியிலே ஆவியானவருடைய செயல்பாடு பார்க்கிற போது இந்த பகுதியில் யோவான் 20:19 முதல் 23 வரை உள்ள பகுதி நமக்கு சொல்லுகிற காரியம் இயேசு சீடர்களுக்கு காட்சியளிக்கிறதை பற்றி பேசுகிறது. இங்க 20ஆம் அதிகாரம் 19-23 இயேசுவின் சீடர்கள் ரோம அதிகாரிகளால் அசட்டை பண்ணப்பட்ட போது சூழலிலே இயேசு தம் சீடர்களுக்கு தோன்றி 20:22 தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார். 20:22 பாவத்தை மன்னிக்கவும் அதனை மன்னியாதிருக்கவும் அதிகாரம் அளித்தார். அப்போஸ்தலர் 1:8 எந்த ஒரு காரியத்தையும் சீடர்கள் துணிவுடன் செய்ய தூய ஆவியானவர் ஆற்றலை அவர்களுக்கு தந்தார், வல்லமையாக பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இதுவரை பேசிய மொழிகள் நாவுகள் அல்ல, தூய ஆவியாரால் தூய்மை செய்யப்பட்ட நாவுகள் கடவுளின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்றன. தூய ஆவியை பெற்று கொள்ளுங்கள் என்பது இயேசு பல்வேறு அச்சங்களிலிருந்து தூய்மை செய்யவும் ஆவியின் ஆற்றல் பெறவும் விரும்புகிறார். நம் நம்பிக்கையில் சங்கீதம் 37:5 பார்க்கிறோம், நம் நம்பிக்கையில் மறு உருவாக்கம் பெற்று தூய ஆவியை செயல்பாட்டுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். நிறைவாக முடிவாக முறையே வாசிக்கப்பட்ட இந்த சங்கீத வார்த்தைகளை நாம் கண்டுகொள்வது என்னவென்றால், சங்கீதம் 29:1-11 வாசிக்க கேட்டீர்கள். புயல் நடுவே ஆண்டவரின் குரல், அவர் நீர்த்திரள் மேல் வாசம் செய்கிறார், அவர் குரல் கடல் இரைச்சல் மேல் ஒலிக்கிறது என்று. எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டு வேத பாடம் 36:24-36 இஸ்ரவேலருக்கு புது வாழ்வு தரும், உண்மையாக சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலரை அவர் கூட்டி சேர்க்கிறார் என்று 8:6 எசேக்கியேலிலே நாம் பார்க்கிறோம். 36:26 எசேக்கியேலிலே வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே சோர்ந்து போன உள்ளங்களுக்கு புதிய ஆவின் தைரியத்தை அருளுகிறார், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்ற நம்பிக்கை தருகிறார். இனி காயப்பட்ட இருதங்களை அல்ல, ஆற்றல் பலம் மிக்க உள்ளங்களாக உங்களை தூய ஆவியார் மாற்றுவார் என்று எசேக்கியேல் வழியாக தீர்க்கன் உரைக்கிறார் கர்த்தர் சொன்னதாக. அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டு பாடத்திலே 3ஆக வாசிக்கப்பட்ட வேத பாடம் 2-13 பெந்தேகோஸ்து ஆவியை பற்றி பேசுகிறது. 2:4 ஆக்சுவலி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் வழியிலே தூய ஆவியார் ஆட்கொள்ளப்பட்ட போது தூய ஆவியின் தூண்டுதலினாலே தங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர்கள் செய்ய தொடங்கினார்கள் என்று. எனவே யோவான் 20ஆம் அதிகாரம் கடைசியாக வாசிக்கப்பட்ட நற்செய்தி பாடத்தை நாம் பார்க்கிற போது அங்கு நாம் பார்க்கிறோம் 19 முதல் 23 20-22 தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4:5 பிதாவின் தூய ஆவியை பெற வாக்குத்தத்தம் பெற காத்திருங்கள் என்கிறார். 1:8 அப்போஸ்தலர் நடபடிகளிலே அவரால் நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர் என்றார். யோவான் 16:8 அவர் வருகிறார், தூய ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று. 16:13 அவரோ சத்தியமானவர், சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார், அவர் தாம் கேட்டதையும் அவர் கேள்விப்பட்டதையும் அவர் வரப்போகிறதையும் குறித்து உங்களுக்கு அறிவிப்பார், அவருக்கு செவி கொடுங்கள் என்பதாக இந்த வேத வசனமானது இன்று நமக்கு சொல்ல வருகிறது. அன்பான என் அருமை திருச்சபை ஜனமே, வாழ்க்கையிலே மனிதன் கடவுளோடு உறவு கொண்டு வாழ வேண்டும். அந்த கடவுள் உறவின்றி ஒருவன் உலகத்தில் வாழலாகாது. அவனின்றி அணுவும் அசையாது என்று ஏற்கனவே முன்னமே நான் உரைத்தேன். இப்பொழுதும் அவருடைய உறவில் இல்லாமல் உலக உறவிலே நாம் நிலை கொண்டு இருக்கலாகாது. இறைவனில் இருந்தால், அவர் உறவில் வாழ்ந்தால் உலகின் உறவு தானாகவே மலரும். எனவே இவ்வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே மலரும் வெளிப்பாடாக இவ்வேளையிலே உறவையும் உயிரையும் உங்கள் வாழ்க்கையில் பூதாசனம் படுத்தாதீர் என்ற வார்த்தையில் ஊழியரின் வார்த்தையை உதறி தள்ளாதீர் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். உறவையும் உயிரையும் உலக வாழ்வில் உதாசனம் படுத்தாதீர் என்ற வார்த்தையில் ஊழியரின் வார்த்தையை உதறி தள்ளாதீர். இறை வார்த்தைக்கு வரப்பு இல்லை, இறை வாழ்க்கைக்கு இறப்பு இல்லை. இறை வார்த்தைக்கு வரப்பு இல்லை,
இறை வாழ்க்கைக்கு இறப்பு இல்லை. வாழ்க்கையின் பெருமை வாழும் நாளில் இல்லை, செய்து முடிக்கும் செயலில் அது இருக்கிறது. வாழ்க்கையின் பெருமை வாழும் நாளில் இல்லை, செய்து முடிக்கும் செயலில் அது இருக்கிறது. ஒரு மனிதனின் அங்கீகாரம் அதன் வாசனையில், ஒரு மலரின் அங்கீகாரம் அதன் வாசனையில், ஒரு மரத்தின் அங்கீகாரம் அதன் கனியில், ஒரு மரத்தின் அங்கீகாரம் அதன் கனியில், ஒரு மனிதனின் அங்கீகாரம் அவன் குணத்தில், ஒரு மனிதனின் அங்கீகாரம் அவன் குணத்தில். ஆக ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் நேரம் குறித்து பிரசங்கி 3:1 சொன்னது போல, ஒரு மலரின் அங்கீகாரம் அதன் வாசனையிலும், ஒரு மரத்தின் அங்கீகாரம் அதன் கனியிலும், ஒரு மனிதனின் அங்கீகாரம் அவன் குணத்தில் வைத்திருக்கிறார். குணமுடன் வாழ்ந்து கர்த்தருக்கு ஏற்ற சிற்சிகளாய், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்து மலருங்கள், ஒளி வீசுங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமை பெற சாட்சிகளாக இருங்கள் என்று இறுதியாக என் இருக்கரம் கூப்பி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வேளையிலே விடைபெறுகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாய் காத்திடுவார், வழி நடத்திடுவார், பலப்படுத்திடுவார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் எண்ணங்களையும் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுங்கள். அவரே உங்கள் காரியத்தை எல்லாம் வாழ்க்கை செய்வார் என்று 37:5 சங்கீதத்தின்படி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் துணையாய் இருப்பாராக. ஆமென். பாடல் 437 விசுவாச பிரமாணத்துக்கு பதிலாக உலக வானம் செய்தாலும் ஒப்பில் சர்வ வல்லவராய் என்ற பாடலை நாம் பாடுவோம். Jai
சபையாருக்கு ஒரு அன்பான என்னுடைய அறிவிப்பு. அன்பான அருமையான அழகான என் திருச்சபை உள்ளங்களை உங்கள் ஒவ்வொருவருக்குமாக என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் மீண்டுமாக என்னுடைய இருக்கரம் கூப்பியில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 13 மாதங்கள் உங்களோடு 2019 மே 1ஆம் தேதி முதல் இந்த 31ஆம் தேதி இந்த மே மாதம் 2020 வரை 13 மாதங்கள் உங்களோடு பணிபுரிய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றியும், சபை உள்ளங்களாகிய எனக்கு ஜெபித்து ஆவியிலே தாங்கின ஒவ்வொரு நெஞ்சங்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நன்றிகளை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். சபையார் தொடர்ந்து ஜெபிக்கவும் இவ்வேளையிலே திருச்சபையார் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கமிட்டியார் அனைவருக்கும், செயலப்பொருள் உக்கிரானக்காரர், கிளை குழுக்கள் அனைவருக்கும் ஆகவே இவ்வேளையிலே நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபம் இதுவரையில் எங்களோடு இருந்தது. இனிமேலும் உங்கள் ஜெபங்களிலே நினைவு கூறும்படியாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த ஆலயம் ஆவிக்குரிய ஒரு ஆலயமாக மாற்றுவது உங்கள் கை. ஜெபத்திலே, சிந்தனையிலே, ஆவியிலே எழுப்புதலோடு நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குரியவர்களாய் மாற்றி ஆண்டவருக்குள் வாழ்ந்திட வளர்ந்திட உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து எனக்கு பதிலாக இவ்வேளையிலே ஆயர் அருள் திரு கிறிஸ்டி ராஜ்குமார் அவர்கள் தற்பொழுது வட்டார தலைவராக ஓனியன்டின் சபை குருவாக அவர்கள் இருக்கிறார்கள் திருத்துவ ஆலயத்திலே. அவர் இவ்வேளையிலே உங்கள் மாற்றிலே 1ஆம் தேதியிலிருந்து ஆராதனை எடுத்து தொடர்ந்து வரும் நாட்களிலே உங்களோடு அவர் பணி புரிவார். உங்கள் ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஜெபத்தையும் அவர்களுக்கு நீங்கள் வழங்கவும், உங்களுக்கு எப்பொழுது ஜெபம் உதவிகள் தேவைப்பட்டாலும் அடிமை உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண், அலைபேசி எண், கைபேசி எண் உங்கள் எல்லோருக்கும் நாள்காட்டி போல் எல்லோருக்கும் தெரியும். எனவே 740-675-2417 என்பது ஜெபத்திற்கு, உங்கள் பிரச்சனைகளுக்கு என் நேரமும் அடிமை காத்திருக்கிறேன். எனவே நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே இவ்வேளையிலே உங்கள் சார்பாக வரப்போகிற ஆயரையும் நான் வரவேற்று இந்த நாளிலும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து சபை கமிட்டி, சபை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் கூறி கடந்து போகிறேன். தொடருங்கள், செபியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி என்றென்றும் காத்திடுவார். ஆமென். நாம் அனைவருமாக 102வது கீர்த்தனை தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே என்ற பாடலை நாம் பாடுவோம். மனதை மாற்ற வாரும்
கர்த்தர் கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்துக்கு இயேசு கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்திற்கு பதிலாக புத்திழ்ச்சி பாடல் 445 பக்கத்தில் இருக்கிறதான வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் என்ற பாடலை நாம் பாடுவோம். புத்திழ்ச்சி பாடல் 445. ஜெபம் செய்வோம். எல்லா நல்வரங்களையும் தரும் கடவுளே, உமது ஜனத்தை காணிக்கையாக உம்முடைய சமூகத்திலே தயவாய் நீர் ஏற்றுக்கொண்டு இவர்களையும் இவர்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து சமாதானமும் பிரியமும் உலகில் இவர்களில் பெருங்கும் என்றும் நீர் பெருகச் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவே உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். இம்மட்டும் ஆண்டவரே, உமது அடிமை நீர் இவர்கள் மத்தியிலே கொடுத்தீர், நடத்தினீர், வழிகாட்டியாக கரம் பிடித்து நடத்தினீர். அதற்காய் நன்றி. இத்திருச்சபையின் குடும்பங்கள் யாவரையும் சிறியோர், பெரியோர், முதியோர், ஆண்கள், பெண்கள், வாலிபர், சகோதர சகோதரிகள், குழந்தைகள், கைவிடப்பட்டோ திக்கற்றோ ஒவ்வொரு உள்ளங்களை தனித்தனியே பேர் பேராய் கொண்டு வருகிறேன். கிழக்கணி வகுப்பு தமிழ் இந்த திருச்சபையில் இருந்து ஆண்டவரே வெஸ்லியன்ஸ் தமிழ் ஆலயத்திற்கு நீர் ஆண்டவரே அடிமை அழைத்து கொண்டு சென்றாலும் உம்முடைய தொடரும் உறவுகள் வளரும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் அடிமைக்கு முன்பாக இம்மட்டும் கடந்து வந்தது போல் இனிமேலும் கடந்திட, நடத்திட, தாங்கிட வேண்டுகிறோம். உமது பணி செய்ய அர்ப்பணித்து இருக்கும் வேளையிலே உமது பிள்ளைகளுடைய தேவைகள் யாவையும் சந்தியும், இத்திருச்சபை மக்களுடைய குறைவுகளில் நிறைவு செய்யும், ஏற்ற தாழ்வுகளின் மத்தியில் ஆவிக்குரிய ஆண்டவரே உணர்வுகளை தந்து உமது பிள்ளைகள் உமக்கு நேரான பாதையில் நடந்திட அருள் தாரும். இத்திருச்சபையினுடைய கமிட்டியையும் திருச்சபையினுடைய எல்லா ஆண்டவரை கிளை குழுக்களாக்கி ஆண்டவரே ஆண்கள் குழு, பெண்கள் குழு, வாலிப குழு, ஓய்வு நாள் பாடசாலை குழு, ஆண்டவரே இசைக்குழு என்று பலவிதமான ஆண்டவரே குழுக்கள் இங்கு ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே குழுக்களை நீரே வழிநடத்திட
எழுப்புதலை தந்து உம்முடைய வருகைக்கு முன்பாய் இவளை ஆயத்தமாக்கிட வேண்டுகிறோம். இம்மட்டும் நடத்தினவர் தாமே இனி வரும் நாட்களிலும் ஒரு புதிய ஆயரோடு உமது பிள்ளைகளை வழிநடத்திட அருள் செய்வீராக. உம்முடைய தெய்வாதி திருக்கரம் தாமே எதை நீர் செய்தாலும் உம்முடைய நன்மைக்கு ஏதுவான முறையிலே ஆண்டவரை நீர் செய்கிறேன். ஆண்டவரே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே மீது குற்றம் சுமத்த ஆண்டவரை ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நீர் அறிவீர். ஆனாலும் கூட ஆண்டவரே, குற்றமற்ற உள்ளங்களை குற்றப்படுத்தும் நெஞ்சங்களுக்கு மத்தியிலே நீர் தாமே ஆண்டவரை நிறுத்தி உம்முடைய காரியங்களை செய்ய தூண்டுகிறவராய் இவ்வேளையிலே ஒவ்வொரு உள்ளமும் ஆண்டவரை தன்னையே பரிசோதித்தும் ரட்சிப்புக்கு ஏதுவான வழிகளை நாடவும் தேடவும் உம்முடைய சமூகத்தில் வளரவும் அருள் தாரும். பிறரை ஆண்டவரை சுட்டி காட்டுவதை விட முதலில் தன்னை சுட்டி காட்டிக் கொண்டு ஆண்டவரை உமது வழியில் வாழ நெஞ்சங்களாக அனைவரையும் மாற்றிடும். கிருபையின் நன்மையினால் நடத்திடும். சுயநலத்தில் சுருங்கி பிறர் நலத்தில் வாழ்ந்திட பிரிய மாணவரே, உமது ஆத்துமா சொல்லுவதுவோ உம்முடைய ஆவியானவர் சொல்லுவதுவோ நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நீ வாழ்த்தி 3 யோவான் முதல் வசனத்திலே சொல்லுவது போல் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதித்து தாரும். அவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சரீர சுகபல வீனங்களையுமாய் எத்தனை மக்கள் ஆண்டவரே அவர்களுடைய வியாதிகளிலே பாதிக்கப்பட்ட நெஞ்சங்களாக உடைந்த உள்ளங்களாக இருக்கிறார்களோ அவர்களை கட்டி எழுப்புவீராக. எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை செய்யும். பலவீனத்தில் உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன் ஆண்டவர், உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவ, உனக்கு முன்னாக போகிறவ, உன்னோடு இருக்கிறவ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று யாத்திராகமம் 33 ஆண்டவரே யோசுவா 1:5 நீ சொல்லுகிறவர். இப்பொழுது உமது பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே முன்னும் பின்னுமாக உம்முடைய சமூகம் செல்லவும், வலது புறத்திலே 121:4 சங்கீதத்தின்படி நீ நடலாம் இருக்கவும், எல்லா தீமையிலிருந்து விலக்கி உமது பிள்ளைகளை பாதுகாத்து முற்றிலுமாக ஆவியின் செட்டையின் கீழ் மறைத்திட 121:7, 8, 91, 1, 2 சங்கீதத்தின்படி பராமரிப்பில் வைத்திட வேண்டுகிறோம். வாரும் உம்முடைய ஆவியின் அருளை தாரும். திருச்சபை மக்கள் எல்லோரும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். என் ஆண்டவரை கொடூர வியாதிகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, இந்த உலகமானது ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் வேளையில் உண்மையன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்பது உணர்ந்து கொள்ளும் பொருட்டு நீர் கொடுத்து கொண்டிருக்கிற கடைசி நாட்களுக்குரிய எச்சரிப்பின் சத்தங்கள் பல வாதைகளால், பல வேதனைகளால், பல சோதனைகளால், திடுக்களும் அதிர்ச்சி ஊட்டும் காரியங்களால் உமது பிள்ளைகளை ஆண்டவரை அண்டி வருவதால் ஆண்டவரே ஆவிக்குள், விசுவாசத்துக்குள், சத்தியத்துக்குள், நேர்மைக்குள், உண்மைக்குள், உத்தமத்துக்குள் ஒவ்வொருவரும் மனிதன் திரும்பிடு, மனம் திரும்பிடு, உமக்குள் வாழ்ந்திட அருள் தாரும். எல்லா உள்ளங்களை சந்திப்பீராக. உச்சி தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா வியாதி நோய் நொடிகளில் இருந்து உமது பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. பேரறிந்து பேரறியாத உள்ளங்கள், செபிக்க சொன்ன ஒவ்வொரு உள்ளங்கள், மருத்துவமனையில் இருக்கிற அனைத்து நெஞ்சங்கள், வீடுகளிலே மருந்தும் மாத்திரையுமாக ஆண்டவர் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளுமாக நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற உள்ளங்கள் உண்மை நம்பி நிற்கும்படியான பாக்கியத்தை காட்டளையிடும். எல்லா தடைகளை எடுத்து போடும் அப்பா. டயாலிசிஸில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும், ஸ்ட்ரோக்கில் இருக்கிற உள்ளங்களையும், கேன்சரில் இருக்கிற நெஞ்சங்களையுமா ஆண்டவரே, ரத்த அழுத்தத்தில் இருக்கிற நெஞ்சங்களிலுமா ஆண்டவரே, டிவியில் இருக்கிறவர்களும் ஆகும்டைய சமூகத்தில் சர்க்கரை வியாதிகளிலே, உயர்ந்த ரத்த அழுத்தங்களிலே பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில மனமுடைந்து ஆண்டவரை படுக்கையில் இருக்கிற நெஞ்சங்கள் எல்லோரும் கரங்களிலே கொண்டு வருகிற எல்லாருடைய வியாதிகளையும், எல்லாருடைய நோய்களையும், எல்லாருடைய பலவீனங்களையும், எல்லாருடைய சுகவீனங்களிலுமா மாய மந்திர பெல்லை சூனிய கட்டுகளிலிருந்து மனிதனை நீர் விடுதலை செய்து கட்டுண்ட உள்ளங்களை கட்டழிப்பதற்காக ஆவியானவரே நீர் இறங்கி வந்தவர். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் ஒவ்வொரு மீதும் பொழிந்திட, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒவ்வொருவரையும் தாங்கிட, ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை செய்திட, ஒவ்வொரு மேலும் கிருபையின் பிரசன்னம் அவருடைய இல்லங்களிலே நிரம்பி வடிந்திட வேண்டுகிறதாச்சா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் எப்பொழுதும் ஆண்டவருமை நோக்கி கூப்பிடும்போது மறு உத்தரவு கொடுத்து இதன் வழியாக உடைய வசனங்கள் அவர்களை சென்று விடுதலையாக்கட்டும். வசனத்தின் வழியே நீ அனுப்பி அவளை குணமாக்குகிற தழும்புகளால் ஆண்டவர் தொடுகிறவர் என்று சொல்ல இருக்கிறீரே. இப்பொழுது ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக, தொட்டு சுகமாக்குவீராக. ஆண்டவர் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையையும், வாழ்க்கையில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையையும், பிரச்சனை உள்ள குடும்பங்களில் விடுதலையும், கட்டுண்ட நெஞ்சங்கள் தப்பான தவறான வழிகளிலே ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை மீறி நடந்து கொண்டிருக்கிறவர்கள் சத்தியத்துக்கு பயந்து நடக்கிறவர்களாக மாற்றி உம்முடைய அன்பு கரங்களிலே ஒவ்வொருடைய பாவ நாச மோச காரியங்களிலிருந்து விடுதலை செய்வீராக. வல்லமை கரக்கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவை நீர் தொட்டு சுகமாக்கி ஆசீர்வாதத்துக்கு நேரான தகுதிப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. ஆசீர்வாதம் என்கிற ஐஸ்வர்யம் ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் ஆண்டவரே உமது
ஒவ்வொரு துதிக்கிற ஒவ்வொரு உதடுகளும் உண்மையாய் இருக்க வேண்டும் அப்பா. அந்த உண்மை உதடுகள் உண்மை நீர் ஆண்டவரே நீர் விரும்புகிறபடியா இந்த நிமிடத்தில் ஒவ்வொரு நெஞ்சத்தை நீர் சுத்திகரிப்பீராக. ஒவ்வொருவரின் கல்வாரி ரத்தத்தால் 1 யோவான் ஆண்டவரே 1:7 நீ சொல்லுகிறது போல இப்பொழுதும் உமது கரங்களிலே உமது பிள்ளைகளை நீ பரிசுத்தப்படுத்தும்படியா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் சகல வியாதிகளும் சகல நோயில் சுத்திகரிக்கும்படியா தேர்வுகள் எழுத போகிற பிள்ளைகளுக்கு தேர்வில் ஆண்டவர் ஞானம் ஊக்கம் உற்சாகம் கொடுப்பீராக. வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மருத்துவ தொழில் செய்து கொண்டிருக்கிற நெஞ்சங்களுக்கு வாழ்க்கையில் ஆண்டவரை தன் குடும்ப வாழ்வில் சோர்விலே சோதனையில் வேதனையில் கஷ்டத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் போராட்டத்திலும் பலவிதமான கலக்கத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற நெஞ்சங்களுக்கு சமாதானத்தின் சந்தோஷத்தின் ஆவியானவரே நீ தாமே ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே இருக்கிற சோகங்களை சோர்வுகளை எல்லாம் மாற்றி சமாதான சந்தோஷத்தால் அவளை நிரப்புவீராக. சமாதானத்தின் சந்தோஷத்தின் கனி ஆவிக்குரிய கனி அப்பா. எத்தனை பேர் சமாதான சந்தோஷம் இழந்து தவிக்கிறார்களோ, எத்தனை பேர் வேதனைகளால் ஆண்டவரை இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு அனைவரை விடுதலை செய்யும். பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுகமான பிரசவத்தையும் பிள்ளைகளுக்கு பிள்ளையை நீர் கொடுத்து வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் கேட்கும் அனைத்து விண்ணப்பங்களும் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு காரியங்களுமா உடைய பொறுப்பா அந்த மலரடியிலே கொண்டு வந்து நிறுத்தி இதோ அந்த அடிமை கடந்து சென்றாலும் விட்டு செல்லுகிற அந்த வார்த்தை வசனங்கள் வழியாக உமது பிள்ளைகளை நீ சந்திப்பீராக. ஆவியின் எழுப்புதலிலே உமது பிள்ளைகளை நடத்தி செல்லும் அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே உமது கரங்களிலே மீண்டுமாய் தருகிற ஆண்டுகளும் ஆட்சிபுரியும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் காத்துக்களும் பலவீனத்தில் சுகவீனத்தில் போராடி கொண்டிருக்கிற நெஞ்சங்களுக்கு பக்கபலமாய் பாதுகாவலாய் நின்று எல்லாவற்றையும் நீரே சரி செய்து காத்திட வேண்டும் என்று இறைவடி இயேசுவின் வழியில் உமது அடிமை ஒவ்வொரு ஆத்துமாவும் கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டுகிறேன். இறை வேண்டுதல் கேளும் இயேசுவின் வழியில் எந்த ஜெபம் கேளும் தூய நேச நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்று மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் பாதுகாவல் பராமரிப்பு அவரது இணையராத கூட்டுதல் உங்கள் ஒவ்வொருவரோடும் உள்ளத்தோடும் இல்லத்தோடும் உங்களுடைய எண்ணத்தோடும் உங்களுடைய வாழ்வின் செயல்பாடுகள் அனைத்தோடும் நிறைவாய் உங்களில் இன்றும் என்றும் எப்போதும் தங்கியிருப்பதாக. பாடலாக 367 பாமாலை 367 ஆண்டவா பிரசன்னமாகி என்ற பாடலை பாடவும். பாமாலை 367 ஆண்டவா பிரசன்னமாகி என்ற பாடலை பாடவும். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனோதி விப்பியோ ஆசை காட்டும் தாசமீது ஆசீர்வாதமுற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷேக பண்ணுமே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதமுற்றுமே தேவரீரின் பாதத்தண்டை அவளோடு கூடினோம் உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாடி அண்டினோம் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷேக பண்ணுமே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதமுற்றுமே ஆண்டவானை பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறேன் அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறேன் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷேக பண்ணுமே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதமுற்றுமே ரசத்தேடும் அபிஷேகம்
இயேசுவே கடாட்சியும் பெந்தெகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள்வாரி எங்கள் பேரில் வருஷேக பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதமுற்றுவீர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ ஆசீர்வாத சமாதான சந்தோஷம் உங்கள் குடும்பங்களில் வாழ்வில் இன்றும் என்றும் சதாகாலம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒருவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.